அப்போ கரும்பு சக்கையிலேருந்து சாப்பிட்ற தட்டு செஞ்சுக்கிறோம். இப்போ தக்காளி பல 1000 ஏக்கரில் விளைய வச்சுக்கிறோம். தக்காளியில் இருந்து உணவு தேவைக்கு பெட்டி பெட்டி அடித்து பிள்ளைங்க அப்படியே அடிச்சிருவாங்க. அதுபோக பல கூழ் தயாரிக்கிறாங்க. தக்காளி ஜாம் சொல்லுவோம்ல, அது ஊறுகாய், அது சமையல், அதான் ஜாம் வந்து சமையல் சுவையூட்டி அது தயாரிக்கிறாங்க. தக்காளி ஊறுகாய். இப்போ தக்காளி நான் ஒரு மாதிரிக்காக சொல்கிறேன். பருத்தினா பருத்தி, மரவள்ளிக்கிழங்கு ஆழ்வள்ளிக்கிழங்குனா அது சார்ந்த தொழிற்சாலை. இப்போ பனை இருக்குது. பனை வந்து உங்களுக்கு தெரியும் 840 பொருளை அது பயன்பாட்டுக்கு தருது நமக்கு. அதனால தான் அது பெருங்கொடைன்னு சொல்கிறாங்க. அது கற்பகத்தருன்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த பெருங்கொடை இயற்கையினுது பனை மரம் இல்லை, அது புல். அறிவியல் அப்படி தான் சொல்லுது. அது புல் தான், பெரிய புல். இப்போ பனை மரத்தில் இப்படி ஏற வேண்டியதில்லை. பாருங்கள் எப்படி இந்த கருவியை கொண்டு வந்துடுறேன். நவீன் யாரும் ஏற வேண்டியதில்லை. இப்படி விசை அப்படி இறக்குனா இறங்கிடும், பனைக்கு நேரம் இப்படி ஏற்றினா ஏற்றிடும். இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை நான் இந்த வேளாண்மையில் பயன்படுத்திக்கிறேன். உங்களுக்கு தெரியுது. நான் அதிலிருந்து இங்கே வர்றதுன்னா மருதம் மங்காடி. இங்கே என்ன பண்ணும், கருப்பட்டி காய்ச்சுது, கருப்பட்டி எடுத்துக்கிறது, நொங்கு பதனிடுது, பதநீர் அதை பதப்பட்டு மதிப்பு கூட்டி அதை விற்கிது. பனை ஓலையில் விசிறி, பனை ஓலையில் பாய், பனை ஓலையில் கொட்டான், சீன பாய், சீன கொட்டான்லாம் விற்கும்போது சீன பாயில் படுத்தா தான் கனவு வருமா என்ன? நம்ம பாயிலே வரும். அது பயன்படுத்துறது இல்லை. அப்போ பனை, தென்னை, நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை வாழ்விடும். இப்போ என்ன திருச்செந்தூர் பகுதியில் பெரிய நிறையா பனை இருக்குது, அங்கே போடுவேன் தொழிற்சாலை. எங்கள் ஊர் ராமேஸ்வரத்தில் பனை இருக்குது, அங்கே போடுவேன். எங்கே இருக்கோ அங்கே போடுவேன். இல்லைன்னா அங்கேருந்து மற்ற இடங்கள்ல வந்து எடுத்துக்கிட்டு வருவேன் பதநீரை மற்ற இடத்துல அப்படி கொண்டுட்டு வருவேன். அப்போ நீங்கள் வந்து வேலை இல்லைன்னு நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, அவரவர் வாழ்விடத்திலே கொடுத்துருவேன். அதை தான் ஐயா அப்துல் கலாம் புறா திட்டம்ங்கிறார். உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியில் சிற்றூர்களின் பொருளாதாரத்தை கவனிக்காமல் ஒரு நாட்டின் சமூகத்தை பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்க முடியாது. நம்ம நாடு கவனம் பண்ணுவது நகர்ப்புற வளர்ச்சி தான். ஸ்மார்ட் சிட்டி இருக்கும், ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்காது. அப்போ இது நகர்ப்புற வளர்ச்சியை கவனம் பண்ணுறதுனால கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வழியுது, தேவையற்ற நெருக்கடியை சந்திக்குது. நான் அப்படி இல்லை, அவன் வாழ்விடத்திலே சிறந்த கல்வி, சிறந்த மருத்துவம், வேலைவாய்ப்பை தந்துடுறேன், நீ அங்கேயே இருன்றேன், அங்கேயே இருக்க வச்சுருவேன் மக்களை. அவன் தேவைப்பட மாட்டான். ஏன்னா தலைநகரை 5 தலைநகராக பிரிச்சுருவேன். தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தையே மாற்றுவோம். 5 தலைநகர், நீ நிர்வாக தலைநகர் 5, விளையாட்டுக்கு 1, நிர்வாகத்துக்கு 1, கணினி கலைத்துறைக்கு 1, மெய்யியலுக்கு 1, கலை பண்பாட்டுக்கு 1 பிரித்து விட்டுருவேன். நீ எங்கெங்கே ஒரு கருப்பட்டி எங்கே வச்சிங்கன்னா எல்லா எறும்பும் ஒரு இடத்துல குவியுது, 5 நொறுக்கி வச்சுட்டிங்கன்னா அங்கங்கே நின்று. அப்போ எனக்கு நெரிசல் இல்லை. அப்போ அது சொல்கிறது, அது ஒரு பெரிய கனவு. அதை நான் விரிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் போகும்போது வெற்றிடம்னு ஒன்றை நீங்கள் பார்க்க முடியாது. சாலையில் இப்படி போனீங்கன்னா நம்ம ஆட்சியில் நீங்கள் 5 ஆண்டு தான், நான் 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம்னு சொல்கிறேன். 10 ஆண்டு தான். நீங்கள் பூமியை பச்சை போர்வையால் போத்திடுவேன் என் பூமி. நீங்கள் பாருங்கள், இப்போ பாலையில் போனீங்கன்னா அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மரங்கள் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று மாடுகளாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், இல்லை ஆடுகளாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், இல்லைன்னா நீர்த்தேக்கமாக இருக்கும், இல்லைன்னா காடுகளாக இருக்கும். வெற்றிடம்னு ஒன்றே இருக்காது. வெற்றிடம்னு ஒன்றே இருக்காது. இதெல்லாம் சாத்தியமாக கேரளாவுக்கு போய் பாருங்கள், காலி இடம்னே ஒன்று இருக்குது. அதில் ஆடு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், இல்லை மரங்கள் இருக்கும். ஒரு வீடுனா 3 மரம் இருக்கும். மா, பலா, வாழை, தென்னை, ஏதாவது மரம் இல்லாத வீடு காட்டு பார்ப்போம்.